இன்றைக்கி அப்பக்கோவை தலையை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அப்பக்கோவை எங்கள் வீட்டுக்கார் பிடிக்கிட்டு வந்திருக்குறாங்க. இதுக்கு பேர் தான் அப்பக்கோவைங்கிறது. இது வந்து காயெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன காய் இருக்கும். இனிமேல் தான் காய்க்கு பாருங்கள், வேர் பாருங்கள், இந்த வேரோடவே பிடிக்கிட்டு வந்திருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு. கிழங்கு ஆகிருக்கும், கிழங்கு வருஷம் வருஷம் முளைச்சி அப்படியே பாருங்க. இது வந்து மருத்துவ குணம் உள்ளது, அதனால கிடைக்காது. இந்த கிழங்கெல்லாம் கூட வேறு கடையில் வந்து கேட்டிங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் மருந்துக்காக வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ள இந்த கீரை. குறிஞ்சாக்கீரை, கொவ்வாக்கீரை, தலைசுருளி, மொசுக்கை, இந்த வகையில் இது அப்பக்கோவை. இந்த அப்பக்கோவாயை ரொம்ப ஆர்வமாக பிடுங்கிடுவாங்க. நம்ம ஏரியாவில் எங்கேயுமே கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த இலையாக பறிச்சிருவாங்க. இப்போ நான் அந்த வீடியோவுக்காக கொண்டாடணும்னு காட்டில் இருந்து அந்த கொடியோடு கொண்டுகிட்டு வந்தேன். 2-3 கிழங்கையும் கொண்டுகிட்டு வந்தேன். இன்னும் பெரிய கிழங்கெல்லாம் இருக்கும். அது தலைஞ்சு 6 மாதத்துக்கு கிடைக்கும். அப்புறம் மழை பெஞ்ச உடனே மறுகவும் தலைஞ்சிக்கும். ஆனால் இந்த இலை எவ்வளவு மெல்லிசாக இருக்குது பார்த்தியா, புசு புசுன்னு இருக்குது. ஆனால் இதை புளிக்குழம்பு மாதிரியே வச்சோம்னா குடல்கறி மாதிரியே குழம்பு வந்துடும். அது மாதிரி அப்பக்கோவை ஒரு விசேஷமான மூலிகை. நல்ல மணக்கம் இந்த தலை எப்போவுமே. தொட்டா அப்படியே ஒடிப்பா, புசு புசுன்னு தான் இருக்கும். ஆனால் எண்ணெய்களை போட்டு வதக்கி குழம்புல இருக்கையில் ஒவ்வொரு இலையும் ஒரு குடல்கறி பீஸ் அளவுக்கு கடிச்சு திங்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் குழம்பு அவ்வளோ வாடை நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நினைப்பீங்க அப்பக்கோவை என்ன அப்படியே பிடிங்காரணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பூரா ஆஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டுங்கிற மாதிரி தலையெல்லாம் பிச்சோன்னா கொடி மட்டும் இங்கே கிடக்குது, கீரை இங்கே இருக்குது. தலை நல்லா இவ்வளோ தலை வந்திருக்குது. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரையெல்லாம் கழுவியாச்சு. நல்லா கழுவி சுத்தமாக பாருங்க, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை குழம்பு வச்சுக்கலாம். கீரைன்னா அது வந்து பொரியல் பண்ணுறது தான் கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து குழம்பு வைக்கிறது மருத்துவ குணம் உள்ளது, மருந்துக்கு உள்ளது. அதனால இது அப்பக்கோவை தலை தான். இப்போ அப்பக்கோவை தலையை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு இந்த அளவு நான் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து மருந்து குணம் உள்ள பொருள் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய ஐட்டம் சேர்த்தக்கூடாது. அதனால் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். புளியும் வந்து இதுக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கணும். புளிக்குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம். ஆனால் இந்த அளவு தான் நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். உருட்டி எடுத்தால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வரும். இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடணும். இப்போ எண்ணெய் காஞ்சது, கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் போல் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு. நல்லா பூண்டு செவக்கணும். பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சுருளாக வதங்கணும் இந்த வெங்காயம்லாம். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் எப்போவுமே புளிக்குழம்புக்கு நல்லா செவந்துடணும். பாருங்கள், இப்போ செவந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி கம்மியாக ஊற்றணும். அதனால் தக்காளி 1 தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. எப்போதும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து இன்னொரு முறை நல்லா வதங்கிடணும். அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கிரேவியாட்ட வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூள் ஐட்டத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படி பிரட்டணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, பச்சை வாசம் அடிக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த தூளெல்லாம் பச்சை வாசம் போக வேகணும். இந்த தண்ணியில் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வெந்துருச்சு.
நல்லா கெட்டியாக சுண்டி வெந்துருச்சு. மசாலா நல்லா சுண்டணும். பாருங்க இந்த அளவு சுண்டிருச்சு. போதும். நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த அப்ப கோவை தலை இப்போ இதை இது சேர்த்துக்கணும். போட்டு கிண்ட கிண்ட கம்மியாகிடும். நல்லா பிரட்டி விடணும். பிரட்ட கம்மியாகிடும். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த அப்பக்கோவத்தால் அவ்வளோ மணமணக்குது. அப்பா செமையாக இருக்குது. அப்பக்கோவாயை போட்ட உடனே தண்ணியும் இல்லை, மசாலா அப்படியே பிரட்ட கூட முடியாமல் இருந்தது. இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா அந்த கீரை ஊற இத்தினூண்டு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுசாக இருக்கும். இனிமேலுக்கு பாருங்க அப்படியே வேக வேக கடுசாக நம்ம அந்த குடல் கறி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி இருக்கும். தண்ணியை ஊற்றலை இந்நேரம். இதை நல்லா வதங்கி அதுக்கப்புறம் தான் அதை நம்ம புளி சேர்க்கணும். இப்போ இன்னி இதுக்கு மேலே கீரை சுண்டாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இனிமேல் தண்ணி விட்டு வேகும். இப்போ இந்த அளவு நம்ம வதக்கிட்டோம். கீரை இந்த மசாலையிலே வேகணும். இப்போ தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு கொட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கிறதுனால சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கிரேவி மாதிரி பிரட்டினாப்பில் வச்சிங்கன்னா அந்த கீரையோடு போட்டு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இது கசப்பு எதுவுமே இருக்காது. கசப்பாக இருக்கும் துவப்பாக இருக்கும்னுலாம் நினைக்காதீங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளவுதான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சம் போல் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்றதா நம்ம உடம்புல போய் நல்லா சாரும். இந்த மருந்து சீக்கிரம் நம்ம உடம்புல சார்ந்து அதனுடைய வேலையை பார்க்கும். அதனால் தேங்காயெல்லாம் சேர்த்தாம இதே மாதிரியே செய்யுங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா குழம்பு தான் கெட்டியாக இருக்குமே தவிர டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது தண்ணியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு குழம்பு. போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்பக்கோவா தலைக்கு நம்ம தேங்காய் ஊற்றாமல் செய்கிறதா ரொம்ப நல்லது. சில பேர்த்துக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் போல் குழம்பு தேங்காய் ஊற்றாமல் எடுத்துட்டு இதே குழம்பை எடுத்துக்கிட்டு திரும்ப கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிருக்கிறேன். பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போகிறாங்க. வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. இதை சாப்பிடணும்னாலே எனக்கு ஒரு ஆசைப்பா. இது அவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்புனா. அப்பாவிலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஆமாம். சின்ன வயசுலலாம் ஊருக்கு வந்தாங்கன்னா அப்பக்கோவா புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட். ஆமாம். பிடுங்கி குழம்பு வைக்கணும்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி பிடிங்கிட்டு அவங்களே பிடிங்கிட்டு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. நான் குழம்பு வச்சுட்டேன். அவ்வளவு லேசாக இருந்த இலை கடிசா இருக்குது மாதிரி இருக்கும் பாருங்க. அவ்வளவு கடிச்சா தான் கடி விடும். அந்த அளவுக்கு கடிசா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு இந்த இலை. குடல் மாதிரி, குடல் கறி மாதிரி. சோத்தோட கீரையோட இதை அள்ளி சாப்பிட்டோம்னா இதை கடிசா மெல்லணும். அதனால இந்த குழம்போட தான் சாப்பிடணும். சரி சரி. இந்த சாப்பாடு இந்த அப்பக்கோவா குழம்பு சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அள்ளி சாப்பிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தேன். அதுக்கெல்லாம் ஊற்றுறத விட இந்த அப்பக்கோவாய்க்கு கடலெண்ணெயும் நல்லா இருக்கும். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெயும் ஊற்றிக்கலாம். சரி சரி. நீங்கள் கடலெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றினேன். கடலெண்ணெய் வேணாலும் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மருத்துவ குணம் உள்ளது. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா கீரை கொண்டு வரவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாருமே.
கிடைச்சா வாங்கி மாதத்தில் ஒரு தடவையாவது செய்யுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.